வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் பிரான்ஸ் தேசத்தில் நாங்கள் நிற்கின்றோம். இங்கு இருக்கிறதான ரெவரன் வெங்கட் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாருங்கள் என்னோடு கூட அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எந்த விதமான நன்மைகளை செய்தார் என்று நாங்கள் பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பரிசில் இருக்கிறதான ரெவரன் வெங்கட் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றோம். கர்த்தர் இந்த தேசத்தில் இவரை பலுகி பெருக பண்ணியிருக்கின்றார். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கின்றார். இந்த நாட்களில் இவர் ஒரு திருச்சபை போதகராக இந்த சிட்டியிலே ஊழியங்களை செய்கிறார். இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எவ்விதமாய் காணப்பட்டது, எங்கே பிறந்தார், எப்படி வளர்க்கப்பட்டார் என்பதை குறித்து அவருடைய ஆரம்ப வாழ்விலிருந்து நாம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நல்லது, நீங்கள் எங்களோட இருக்க ரொம்ப சந்தோஷம். நாங்களும் உங்களோடு வந்து இன்றைய நாளில் எங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து பேசுவதைட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கும் கூட மிக்க மகிழ்ச்சி. நல்லது பாஸ்டர், சொல்லுங்கள், எப்படி உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், எங்கே வளர்க்கப்பட்டீர்கள், உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, எவ்விதமாக உங்கள் வாழ்க்கை முறை காணப்பட்டது? என்ற வாழ்க்கை, என்னுடைய ஊர் வந்து வெள்ளோட்டுத்துறை என்னால் இலங்கையிலே அநேகரால் அறியப்பட்ட ஒரு ஊர். நான் வெள்ளோட்டுத்துறையில் தான் பிறந்தேன். ஆனால் என்னுடைய தந்தையார் போஸ்ட் மாஸ்டராக இருந்ததினால் சிறு வயதிலே நான் அவர் வேலை செய்கின்ற அந்த இடங்களுக்கெல்லாம் அவரோடு கூட சென்று அந்த இடங்களிலே தங்கி எங்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு 3, 4, 5 வயதுகளிலே ரக்குவானி என்ற ஒரு மலை பிரதேசத்திலே என்னுடைய தந்தையார் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். அந்த நாட்களிலே அங்கே குவார்ட்டர்ஸ் அவருக்கு தங்குகின்ற அந்த வீடு கொடுப்பார்கள். நாங்களும் அவரோடைய கூட போய் அந்த இடங்கள்லேயே தங்குவோம். ஓகே. அவ்விதமாக என்னுடைய சிறு வயது ஒரு மலை பிரதேசத்தில் மிகவும் அந்த 3, 4, 5 வயதுகளிலே அந்த இடத்துல இருந்தாலும் என்னுடைய மனதிலே பதிந்த நினைவுகள் அதிகமான இது அங்கே இருக்கின்றது. நான் அந்த அருவியிலே குளித்தது, என்னுடைய சிறிய தங்கச்சியை அந்த 3 சில் சைக்கிளை வைத்து அந்த மலை பாதையிலே தள்ளி கொண்டு போனது, இவைகள் எல்லாம் என்னுடைய மனதிலே மிகவும் ஆழமாக பதிந்த நிகழ்வுகள். அதற்கு பின்பு நான் 6 வயதாகின்ற பொழுது மன்னாருக்கு என்னுடைய தந்தையார் மாறி மன்னார் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போஸ்ட் மாஸ்டராக வந்துவிட்டார். ஆகவே நாங்கள் மன்னாருக்கு குடிபெயர்ந்த பொழுது மன்னாரில் தான் என்னுடைய ஆரம்ப பள்ளிக்கூடம் 1ஆம் வகுப்பு நான் மன்னாரிலே படிக்க ஆரம்பித்தேன். நல்லது. உங்களுடைய பாடசாலை அனுபவத்துக்கு போகிறதுக்கு விரும்புவதாக உங்களில் எத்தனை சகோதரர்கள்? நாங்கள் மொத்தமாக 8 பேர். நான் தான் ஒரு ஆள் ஆம்பளை பிள்ளை. எனக்கு 4 மூத்த சகோதரிகள், 3 இளைய சகோதரிகள். நான் தான் 5வது ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கின்றேன். ஓகே, பெரிய குடும்பம். அப்போ எல்லோருமே மன்னாரில் இருக்கிற காலத்தில் எல்லோரும் பிறந்து விட்டார்களா? என்னுடைய கடைசி தங்கச்சி மன்னாரில் தான் பிறந்தவ. ஓகே, மன்னாரில் தான் பிறந்தவ. ரைட். இப்பொழுது நீங்கள் மன்னாரில் இருக்கிற காலத்தில் உங்களுடைய 1வது ஆரம்ப பள்ளி நீங்கள் செல்கிறீங்க, எங்கே படித்தீர்கள்? அந்த நேரத்திலே அது நல்லாயன் பெண்கள் பாடசாலையாக இருந்தது. ஏனென்றால் நான் சிறுவனாக இருந்ததனால் பெண்கள் பாடசாலையிலே 5ஆம் வகுப்பு மட்டுக்கும் ஆண்களுக்கு இடம் கொடுத்திருந்தார்கள். ஆகவே நான் அந்த நல்லாயன் பெண்கள் பாடசாலையிலே என்னுடைய சகோதரிகளோடு கூட அந்த பாடசாலைக்கு சென்று வந்து கொண்டு இருந்தேன். 3ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த பாடசாலையை தான் நான் கல்வி பயின்றேன். அதன் பின்பதாக நீங்கள் எந்த பாடசாலைக்கு சென்றீர்கள்? என்னுடைய சிறிய வயது ஒரு மிகவும் சுவாரஸ்யமானது. அதாவது நான் சிறு வயதிலேயே மிகவும் குழப்படி என்று சொல்வார்கள். ஆகவே என்னுடைய தந்தையார் சரியாக அடியும் தருவார். நான் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் என்னை சரியாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக மிக நன்றாக அடியும் போடுவார். இப்படியாக இருக்கின்ற பொழுது நான் மன்னாரிலே என்னுடைய அம்மாவினுடைய தாயார் வந்து நின்றார் ஒரு சமயம். அதே வேளையிலே உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் அந்த சேகுவரா பிரச்சனையில் ஊரடங்கு சட்டம். 6 மணிக்கு ஊரடங்கு. நான் 6 மணிக்கு விட்டு வலிக்கிட்டு விடுவேன். அப்படியாக ஒரு நிகழ்வுகள் நடக்கின்ற நேரம் என்னுடைய
சகோதரி எனக்கு நேர மூத்தவும் அதற்கு மூத்த என்னுடைய இளையக்கான்னு சொல்லுவேன், 3வது அக்கா, அவவும் தான் என்னை அந்த ஊரடங்கு சட்டத்துக்குள்ளேயும் தேடி திரிந்த எந்த வீட்டிலே நான் நிற்கிறேன், யாரோடு விளையாடி கொண்டு இருக்கிறேன் என்று தேடி வந்து கூட்டிக் கொண்டு போவார்கள். அப்பொழுது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? எனக்கு 7 வயது. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். 6 வயதிலே நான் 1ஆம் வகுப்பு சேர்ந்தேன். நான் 5.5 6 வயதிலே. அப்போ 7 8 வயதுக்குள் தான் இருக்கும். அந்த மாதிரியான நேரத்திலே என்னுடைய சகோதரிகள் வந்து என்னுடைய தந்தையாருக்கு மிகவும் கோபம். இது நல்ல அடி. ஒரு நாள் அப்போ என்ன நடந்ததுன்னா, நான் கெட்டப்போல் கட்டுறதுக்கு இந்த சைக்கிள் டியூப் எடுத்து வெட்டி வச்சுருந்தேன். நான் கெட்டப்போல் கட்டுறதுக்கு அது என்னுடைய தந்தையாருடைய கையில் அந்த வயர் அம்பிட்டுட்டுது. அந்த வயர்னால் நல்ல அடி, எனக்கு நல்ல அடி போட்டால் உடம்பு முழுக்க காயம். இதை பார்த்த என்னுடைய அம்மாச்சி, விடுங்கோ இந்த பிள்ளையை நான் கொண்டு போய் நான் வளர்க்குறேன் என்று சொல்லி என்னை திரும்ப தன்னோடு வெள்ளோட்டுத்துறைக்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார். வெள்ளோட்டுத்துறைக்கு அழைத்து கொண்டு வந்து நான் 3ஆம் வகுப்புக்கு வெள்ளோட்டுத்துறையிலே வந்து ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை என்று ஒரு பாடசாலை இருந்தது. அது சிறு பிள்ளைகளுக்கு அது மிகவும் பிரபலியமான நல்ல கல்வி கற்கின்ற ஒரு பாடசாலையாக இருந்ததனால் அங்கே என்னை கொண்டே சேர்த்து விட்டார்கள். நான் 3ஆம் வகுப்பிலே வெள்ளோட்டுத்துறையிலே என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தீங்க. அங்கே இருக்கிற காலத்தில் தொடர்ச்சியாக அந்த பாடசாலை தான் படித்தீர்களா? அந்த பாடசாலை தனியாக 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான். அதற்கு பிறகு நாங்கள் உயர்கல்விக்கு வேறு பாடசாலைகளுக்கு உயர்கல்வி கற்கின்ற கல்லூரிகளுக்கு போக வேண்டும். அப்படியான நிலையிலே நான் 6ஆம் வகுப்பு வருகின்ற பொழுது வெள்ளோட்டுத்துறையில் இருக்கின்ற சிதம்பர கல்லூரிக்கு நான் 6ஆம் வகுப்பிலே வந்து படிக்க என்னுடைய பள்ளி பாடத்தை ஆரம்பித்தீர்கள். நல்லது பாஸ்டர். இப்பொழுது நீங்கள் அந்த சிதம்பரான்னு சொல்லப்படுகிற அந்த கல்லூரிக்கு நீங்கள் போகிற பொழுது இங்கே தான் உங்களுடைய சுவாரஸ்யமான காலங்கள் இருந்திருக்கும். ஏனென்றால் இப்பொழுது 10 வயதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க. அங்கே போன பொழுது எப்படி உங்களுடைய பாடசாலை அனுபவங்கள், நண்பர்கள், விளையாட்டுத்துறை என பல காரியம் இருந்திருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். அதையெல்லாம் சொல்லப்போனால் உண்மையிலேயே எனக்கும் ஆசைதான். என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்வது எனக்கும் கூட விருப்பம்தான். என்னுடைய அந்த சிதம்பர கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு கதையை மாத்திரம் சொல்லுகிறேன். இப்பொழுது கிட்டடியிலே 2015ஆம் ஆண்டு நான் லண்டனுக்கு என்னுடைய உறவினர் ஒருவருடைய திருமணத்துக்கு போயிருந்தேன். என்னுடைய மகள் பிள்ளைகளோடு, என்னுடைய மனைவி வரவில்லை, அவருக்கு வேலையானதால் மகன்மாரோடு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு எனக்கு சிதம்பராவிலே கல்வி கற்ற ஒரு ஆசிரியரும் வந்திருந்தார். அவர் என்னுடைய மகளை பார்த்து சொன்ன ஒரு காரியம், என்னிடத்திலே அதிகமாக அடி வேண்டிய மாணவன் என்றால் உன்னுடைய அப்பா தான் என்று. அப்போ யோசித்து பாருங்கள், சிறு வயதிலிருந்தே என்னுடைய வாழ்க்கை அவ்விதமாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் ஒன்று, பாடசாலையிலே எல்லா துறையிலும் இந்த பெரிய முன்னேற்றமான ஒரு ஆளண்டு இல்லாவிட்டாலும் எல்லா துறையிலுமே நான் ஈடுபடுகின்ற ஒருவராக இருந்தேன். ஆனால் அந்த ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த காலத்தில் உங்களுடைய நண்பர்கள், இப்போ நீங்கள் அடி வாங்கினதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். பின்னாலே பல நண்பர்களோடு, பாடசாலை நண்பர்களோடு செய்த குறும்பு விளையாட்டுகள் இருக்கும், அல்லது பின்னால் ஏதோ ஒரு சில விடயங்கள் தான் உங்களை இந்த விதமான நிலைமைக்கு தள்ளி இருக்கு. அப்படின்னா அந்த குறும்பு காரியங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்ல போனால் மிகவும் நன்றாக பள்ளி வகுப்பிலே பகுதிகள் விடுவேன். அந்த எனக்கு அடி போட்டானேன்னு சொன்னேனே, அந்த மாஸ்டர் அப்போ நான் படிக்கின்ற அந்த நேரத்திலே சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நீ விடுற பகுதிக்கெல்லாம் நான் சிரிப்பேன், நீ ஒரு கொஞ்சம் படித்து கொண்டு பகுதி விட்டியன்னா நான் சிரிப்பேன், ஆனால் நீ படிக்காமல் இருந்து கொண்டு பகுதி விட எனக்கு உண்மையில் கோபம்தான் வருது என்று சொன்னார். இது எனக்கு என்னுடைய மனதிலே மிகவும் ஆழமாக பதிந்த சம்பவங்களிலே ஒன்று. அவ்விதமாக இந்த படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இருப்பதில்லை. ஏதோ பள்ளிக்கூடம் என்றால் பொழுதுபோக்கு போகின்ற ஒரு இடம் மாதிரி தான் நான் நினைத்து கொண்டேன். ஆனால் அந்த GCOL பரீட்சை வருகின்ற வேளையில் எனக்கு நல்ல நண்பர்கள் தான். அவர்கள் எல்லாம் படிப்பார்கள், அதே நேரம் விளையாடுவார்கள். நான் விளையாடுவேன், ஆனால் படிக்க மாட்டேன். ஆனால் அவர்களோடு நட்பு இருந்ததினால் இந்த GCOL சோதனைக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்பு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கம்பைன் ஸ்டடி என்று சேர்ந்து படிக்கின்ற படிப்பு, அதற்கு என்னையும் அழைத்தார்கள். அந்த வேளையில் நான் போனேன். அந்த நேரத்தில் எனக்கு படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் வந்தது.
அந்த ஒரு 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 6 மாதம், ஒரு 4 மாதம் தான், 4 மாதம் எனக்கு அந்த விருப்பத்தோடு நான் படித்த படிப்பு தான் GCEOL சோதனையை என்னை பாஸ் பண்ண வைத்தது. ஆகவே படிக்கின்ற திறமை இருந்தும் அதை வீணாக்கிய ஒரு மனிதனாகத்தான் நான் என்னை நானே பார்த்து கொள்ளுகிறேன். அல்லது உங்களுடைய அந்த காலங்கள் போகிறப்போ எப்படி உங்களுடைய பெற்றாரோடு மற்ற சகோதர சகோதரிகளோட உங்களோட உறவு இருந்தது? நீங்கள் இன்னும் வல்வெட்டித்துறையில் தான் இருக்கிறீங்க, அவர்கள் எங்கே இருந்தார்கள்? எல்லாருமே இப்போ நான் என்னுடைய தந்தையார் மன்னாருக்கு பிறகு கொழும்புக்கு மேற்றலாகி போய்விட்டார். பதவி உயர் பதவியோடு கொழும்புக்கு மேற்றலாகி போய்விட்டார். ஆகவே கொழும்பிலே வாழ்க்கை செலவு இதுகள் எல்லாம் அதிகமானதால் நாங்கள் அம்மாவோடு நாங்கள் வெள்ளோட்டுத்துறைக்கு வந்து குடியேறி விட்டோம். எல்லாரும் வந்து நான் முதலாவது என்னை அம்மாச்சி கொண்டு வந்தேன். பாஸ்டர், இப்பொழுது நீங்கள் இங்கே வல்வெட்டித்துறையில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய அம்மா அப்பா சகோதரிகள் எங்கே இருந்தார்கள்? மன்னார்லாம் இருந்தார்களா அல்லது அவர்களும் வல்வெட்டித்துறைக்கு வந்து விட்டார்களா? நான் வந்து ஒரு வருடத்திலே என்னுடைய தந்தையார் கொழும்புக்கு மேற்றலாகி வந்து விட்டார். அவருடைய பதவி உயர்வோடு அவருக்கு கொழும்புக்கு மேற்றலாகி வந்தார். அப்போ கொழும்பிலே வாழ்க்கை செலவு அதிகம் என்பதன் நிமித்தமாக அம்மாவும் மற்ற சகோதரிகளும் எல்லோருமே வெள்ளோட்டுத்துறையில் எங்களுக்கு வீடு இருக்கின்றது. அம்மா அந்த வீடு இருந்தது. அப்போ எல்லோருமே நாங்கள் வெள்ளோட்டுத்துறையில் வந்து குடியேறி விட்டோம். என்னுடைய தந்தையார் லீவுக்கு வெள்ளோட்டுத்துறைக்கு வந்து போவார். மற்றும்படி நாங்கள் வெள்ளோட்டுத்துறைக்கு வந்து வெள்ளோட்டுத்துறையிலேயே எங்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக ஆரம்பித்து விட்டோம். ஆமாம், அதன் பின்பதாக எப்படி உங்களுடைய படிப்படியாக உங்களுடைய அந்த ஓலெவல் காலம் அந்த 4 மாதத்திலே உங்களுக்கு ஒரு படிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்த பின்பதாக நீங்கள் படித்து எவ்விதமான முன்னேற்றத்தை கண்டு கொண்டீர்கள்? நான் ஓ லெவல் பாஸ் பண்ணி பயோசயின்ஸ் செய்யக்கூடிய தகமையை பெற்றிருந்தேன். வாஞ்சியோடு தான் நான் பயோசயின்ஸை செய்வதற்கு ஆரம்பித்தேன். என்னுடைய தந்தையாருக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் அவர் எதிர்பார்க்காத ஒன்று நான் GCEOL பாஸ் பண்ணுவேன் என்று. அந்த வேளையிலே அவர் சொல்லுவார், ஏனென்றால் என்னுடைய தந்தையினுடைய உறவுகள், அவருடைய மருமக்கள் எல்லாருமே பராமக்கள் மருமக்கள் எல்லாருமே நன்கு படித்தவர்கள். நான் ஒருவன் தான் மிகுந்த குலப்படி இது. ஆகவே அவர் தன்னுடைய அந்த வேதனையிலே சொன்ன காரியம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. நீ நன்றாக படித்தால் ஒரு டாக்டராக வந்து விடுவாய் என்று. நான் அதை கேட்டுக்கொண்டு இதன்று விட்டேன். ஆனாலும் அட்வான்ஸுகளுக்கு வந்த பிறகு அதே குழப்படி ஒரு நாள் அந்த நேரத்தில் நெல்லியடியிலே தான் சயின்ஸ் சென்டர் என்று மிகவும் பிரபல்யமான ஒரு டியூட்டர் இருந்த டியூஷன் கொடுக்கின்ற டியூஷன் சென்டர் இருந்தது. நாங்கள் வெள்ளோட்டுத்துறையிலிருந்து அங்கு சென்று கல்வி கற்பது வழக்கம். ஒரு நாள் என்னுடைய இன்னொரு நண்பன், அவன் ரோலர் வேண்டினவர், புதுசாக கடலிலே மீன் பிடிக்கின்ற ரோலர். நான் அங்கே டியூட்டருக்கு போகாமல் அவரோடு கூட ரோலருக்கு போய்விட்டேன். போனால் அப்போ என்னோடு கூட அங்கே டியூட்டருக்கு போகின்ற நண்பர்கள் அவர்கள் வந்து என்னை வீட்டை தேடினால் நான் இல்லை. என்னுடைய தந்தையாருக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. இத்தனைக்கும் நான் அட்வான்ஸ் லெவல் படிக்கின்றேன். வளர்ந்து எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 17 வயது அப்படி இருக்கும் என்று நினைக்கின்றேன். மிகவும் கோபம். எனக்கு அடி தருவதற்கென்று தடியெல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார். நான் ரோலரில் இருந்து பிடித்த கணவாய் நல்ல மீன்கள் இவைகளோடு நான் வீட்டுக்கு வருகிறேன். வந்தால் அந்த மீன் பேக்கை பார்க்கவும் அடி என்றால் மரண அடி. என்னுடைய தந்தையார்கிட்ட, நீ படிக்க போறியோ மீன் பிடிக்க போறியோ? நான் சொன்னேன் படிக்க போகின்றேன் என்று. ஆனாலும் அதற்கு பிறகு நாட்டின் கலவரங்கள் நிலைமைகள், என்னுடைய தந்தையார் 1984ஆம் ஆண்டு ஹார்ட் அட்டாக்லே முதலாவது அட்டாக்லேயே இறந்து விட்டார். சூழ்நிலைகள் இவைகள் நான் அப்படியே படிப்பை கைவிட வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. படிப்பை நிறுத்திவிட்டு அடுத்த கட்டமாக என்ன? என்னுடைய தந்தையார் கப்பலில் ரேடியோ ஆஃபீஸராக வேலை செய்தவர். போஸ்ட் மாஸ்டராக இருந்துட்டு பிற்காலத்திலே ரிட்டையர் பண்ணிவிட்டு கப்பலில் ரேடியோ ஆஃபீஸராக வேலை செய்தவர். அவருக்கும் ஒரு விபத்து நடந்து இந்த கால் உடைந்ததிலே நன்றாக நடக்க மாட்டார். அதன் நிமித்தமாக எங்களுடைய வெள்ளோட்டுத்துறையிலே ஒரு பலசரக்கு கடை என்று சொல்லுவோம், அது ஒன்று போட்டு நடத்தி கொண்டிருந்தார். அவர் இறந்த பின்பு நான் அந்த கடையை கவனிக்க துவங்கிவிட்டேன். கவனிக்க துவங்கினால் நன்றாக உற்சாகமாக நன்றாக அந்த கடையை முன்னேற்றி கொண்டு தான் வந்தேன்.
என்னுடைய வீட்டை கவனிக்கின்ற அளவுக்கு அந்த கடையிலான வருமானம் வர்ற அளவுக்கு எந்த அனுபவமும் இல்லை. அதாவது ஆண்டவரை அறியாவிட்டாலும் கர்த்தருடைய கிருபை முன்பே என்னை வழி நடத்திய என்றே சொல்ல வேண்டும் நான். ஆனால் அந்த வேளையிலே நான் ரட்சிக்கப்படவில்லை, ஆண்டவரை அறியவில்லை, நன்றாக நடத்தி கொண்டு வந்தேன். ஆனால் அந்த வேளையிலே எங்களுடைய நாட்டு பிரச்சனையினாலே உங்களுக்கு தெரியும் 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு வெள்ளோட்டுத்துறை அடிக்கடி அடிவிடும், அடிக்கடி அங்கே கொளுத்துவார்கள், எரிப்பார்கள், இவ்விதமான பிரச்சனை. அதிலே என்னுடைய கடையை எரித்தது நிமித்தமாக அதையும் கூட தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் ஆளாகிவிட்டேன். நஷ்டமடைந்தீர்கள்? அந்த கடை மிஞ்சிய பொருட்கள் கொஞ்சத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தமே ஒழிய தொடர்ந்து பெருசாக அதை வியாபாரமாக செய்யவோ இல்லாவிட்டால் அதை தொடர்ந்து செல்லவோ முடியாமல் போய்விட்டது. ஒரு மிகுந்த நஷ்டம் என்றே சொல்ல வேண்டும். அப்படியான சூழ்நிலை எப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்? இந்த காலகட்டத்திலே தான் அங்கே வெள்ளோட்டுத்துறையில் வந்து ஆமிக்காரர் அடித்தால் நாங்கள் எல்லாரும் நெல்லியடி, உடுப்புட்டி அப்படி அந்த ஊர் பக்கம் ஓடி சென்று தங்கி இருப்பது தான் வழக்கம். அந்த நேரத்திலே நாங்கள் ஓடி செல்லுகின்ற பொழுது உடுப்புட்டியிலே ஜேசு நிலையம் என்று ஒரு இடம், ஒரு பெரிய மண்டபம் கட்டிய ஒரு ஆலயம். அவர்கள் அங்கே அந்த இடத்திலே ஆராதனை வைப்பதற்காக மண்டபம் கட்டி தாண்டி அந்த இடத்திலே நாங்கள் போய் தங்கினோம். ஆனால் நான் என்னுடைய சகோதரிகள் அம்மாவுக்கெல்லாம் தேடி என்னுடைய உடுப்புட்டியிலே நான் கொஞ்ச காலம் உடுப்புட்டியிலும் கூட நான் கல்வி பயின்றிருந்தேன். சிதம்பராவில் இருந்து பிரச்சனைகள் நிமித்தமாக உடுப்புட்டியிலும் கூட அங்கே உடுப்புட்டியில் படித்த நிமித்தம் அங்கும் எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களோடு உதவியோடு அங்கே ஒரு வீடு எடுத்து என்னுடைய சகோதரிகளையும் அம்மாவையும் அங்கே அந்த வீட்டிலே தங்க வைத்து விட்டு நான் வந்து இந்த ஜேசு நிலையத்திலே என்னுடைய நண்பர்கள் பெடியல் சொல்லப்போனால் பெடியல் அவர்களோடு தங்கியிருந்த பொழுது அந்த போதகரோடு எனக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. அதனால் நான் அவர்களுடைய குடும்பத்தோடு கொஞ்சம் நெருங்கி பழக துவங்கினேன். அதுவே என்னுடைய ரட்சிப்புக்கு காரணமாக அமைந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. அது முன்பதாக எப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள்? அப்படியாக அந்த இடத்திலே நான் போய் வருகின்ற பொழுது உண்மையை சொன்னால் அவர்கள் இந்த ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது, துதிக்கின்ற பொழுது மிகவும் சத்தமாக எல்லாம் துதிப்பார்கள், ஸ்தோத்தரிப்பார்கள். அப்பொழுது நான் என்னுடைய மனதுக்கு நினைத்துக் கொள்வேன், இயேசுவே இவர்களை மெதுவாக துதிக்கச் செய்யும், மெதுவாக ஜெபிக்கச் செய்யும். இவ்விதமாக நான் என்னுடைய மனதிலே நினைத்து கொள்வேன். அப்படியாக போகின்ற பொழுது ஒரு நாள் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்துவேன். இவ்விதமாக பேசினார். ஆனால் பெயர் குறிப்பிடவும் இல்லை, ஒரு ஆணோடு பேசுவது போல பேசவும் இல்லை. அது பொதுவாக உன்னை 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 என்றே பேசினார். ஆனால் அது ஏதோ எனக்கு நான் சொல்வது போலவே என்னுடைய மனதிலே பட்டது. அந்த வேளையிலே நான் இந்துவாக இருந்ததனால் அந்த கூட்டம் முடிந்தவுடனே நான் செய்த வேலை, நான் உண்மையை சொல்லுகிறேன், நான் செய்த வேலை எங்களுடைய வெள்ளோட்டுத்துறை சிவங்கோயிலுக்கு வந்து, இத்தனைக்கும் அந்த கூட்டம் முடிகின்ற பொழுது ஒரு இரவு 11 மணி இருக்கும். ஆமி பிரச்சனை, அந்த வேளையிலே இரவிலே நடமாட மாட்டார்கள். ஆனாலும் எனக்கு என்ன துணிவு என்னென்று தெரியாது, நான் சிவங்கோயிலுக்கு வந்து நிறைய திருநூறெல்லாம் பூசிக்கொண்டு, கடவுளே எது வழி. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால், அடுத்த நாள் செய்தியிலே பேசப்பட்ட காரியம், விக்கிரகங்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்டது, விக்கிரகங்கள் ஒரு பொருட்டு அல்ல, எங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவனை மனிதன் சிருஷ்டிக்க முடியாது என்கின்ற பொருள்பட பிரசங்கம் போனது. அந்த பிரசங்கம் என்னுடைய உள்ளத்திலே மிகவும் ஆழமாக பதிந்தது. நான் செய்கின்ற ஒரு காரியம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியம். நான் இவ்விதமாக ஜீவனுள்ள தேவனை நான் வழிபட வேண்டிய நான் கைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை எல்லாம் நம்புகின்றேனே என்கின்ற இந்த நினைவு தான் என்னுடைய மனமாற்றத்துக்கு காரணமாக அமைந்த சம்பவமாக இருக்கின்றது. தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப அருமையான காரியத்தை குறிப்பிட்டீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு எவ்விதமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், ஆண்டவருக்கு எப்படி உங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள், எந்த விதமாக உங்களுடைய ஞானஸ்நானம்,
பின்பதாக ஆண்டவர் எப்படி ஊழியத்துக்கு உங்களை அழைத்தார் என்ற பல விடயங்களை குறித்து நாங்கள் பேசுவோம். ஓகே. நேர்களை இதுவரை அருமையான ரெவரன் வெங்கட் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி அவரை வல்வெட்டித்துறையில் வைத்து சந்தித்தார் என்றும் அவருக்காக ஆண்டவர் வைத்திருந்த அந்த ஒரு நாள் கூட்டத்தில் பேசின வார்த்தை மூலம் எவ்விதமாக தொடர்பட்டார் என்றதை குறித்த பல காரியத்தை நாங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். சிறு இடைவேளைக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த மகத்தான நன்மையையும் அவருக்கு கொடுத்த ஊழியத்தையும் அவர் இந்த ஐரோப்பா தேசத்துக்கு வந்து கர்த்தருக்காக செய்த ஊழியர்கள் அனைத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரன் வெங்கட் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இவருடைய வாழ்க்கையிலே வல்வெட்டித்துறையில் இருக்கிற பொழுதே ஆண்டவரை அறிந்து கொள்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஒரு நாள் அவர் அந்த கூட்டத்திலே கேட்ட தேவ செய்தியின் மூலமாக உள்ளத்திலே எழும்பிய பல கேள்விகளுக்கு அவருக்கு ஒரு பதில் கிடைக்கிறது போல, அல்லது போனால் இன்னும் பல கேள்விகள் அவருக்குள்ளே உருவானது. அதன் பின்பதாக இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் தாகமும் அவருக்கு உண்டாகிறது. பாஸ்டர், அந்த கூட்டத்தில் இந்த பிரசங்கத்துக்கு பின்பதாக நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் அந்த கோவிலுக்கு முன்பதாக இருந்து உங்களுடைய அந்த காரியங்களை செய்து பார்க்குறீங்க. யார் உண்மையாக என்னை வழிநடத்தக்கூடும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும்புகிறது. இதனைத் தொடர்ந்து எப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை படிப்படியாக அறிந்து கொண்டீர்கள்? எப்படி திருச்சபைக்குள்ளே போனீர்கள்? எங்கே ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? அந்த நான் சொன்ன அந்த சம்பவம், நான் அந்த கோவிலில் போய் இருந்து தியானித்த அந்த சம்பவத்துக்கு பிறகு என்னுடைய உள்ளத்திலே ஒரு முழுமையான தீர்மானம் என்னவென்றால், எங்களுடைய தேவன் மனிதர்களினால் உருவாக்கப்பட முடியாது, கடவுளை மனிதர்களால் உருவாக்க முடியாது என்கின்ற அந்த தெளிவு எனக்கு பூரணமாக ஏற்பட்டு விட்டது. ஓகே. அந்த பூரணமாக ஏற்பட்டதன் பிற்பாடு என்னுடைய உள்ளம் வாஞ்சித்தது, அப்போ அந்த தேவன் உண்மையான கடவுள் எப்படி இருப்பார், அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்ற அந்த எண்ணத்தினாலே இவர்கள் சொல்லுகின்ற இந்த இயேசு, இந்த கடவுள் எப்படி என்று நான் அறிய வேண்டும் என்கின்ற ஆவலோடு விருப்பத்தோடு நான் அவர்களுடைய ஆராதனைகளுக்கு செல்ல ஆரம்பித்தேன். ஓகே. அதன் பின்பதாக அந்த திருச்சபைக்கு நீங்கள் செல்ல ஆரம்பித்த பொழுது எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று உங்கள் மனதிலே தோன்றிச்சு? உண்மையாக சொன்னால் தேவன் கூடவே இருந்து செயற்பட துவங்கிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எனக்கு இந்த வழியை, இந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்வோம் என்கின்ற அந்த விருப்பம், ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே வந்தது உண்மை. ஆனால் நான் நினைத்ததற்கும் அதிகமான வேகமாக தேவன் என்னுடைய உள்ளத்திலே அங்கே இப்பொழுது சொல்லுகின்ற தமிழிலே சொன்னால் கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதன்படி நான் வேதத்தை விரும்பி வாசிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் எனக்குள்ளே வந்தது. கிறிஸ்தவ பாடல்களை ஆசையோடு பாடுகின்ற தன்மை எனக்குள்ளே வந்தது. அந்த வேளையிலே ஒரு கூட்டத்திலே நான் இருந்தேன். நான் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. தேவனுடைய, இயேசுவினுடைய கிருபை, கடவுள் என் மீது வைத்திருக்கின்ற அன்பு, அந்த கூட்டத்திலே நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னதாகவே அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்த ஒரு கிருபையை பெற்ற மனிதனாக நான் இருக்கிறேன். அப்படியான அந்த சம்பவங்கள் எல்லாம் என்னை ஒரு புதுமையான ஒரு காரியத்துக்குள்ளாக, புதுமையான ஒரு உணர்வுகளுக்குள்ளாக, தேவனோடு ஒரு புதுமையான அனுபவத்துக்குள்ளாக கொண்டு செல்லுகின்றதாக அமைந்தது. நல்லது. உங்களுக்கு அந்த அந்த நாட்களில் நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு பக்குவப்படுகிற அந்த சந்தர்ப்பத்திலே எவ்விதமாக நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள்? அந்த சம்பவத்தின் மூலமாக குடும்பத்தினர் எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டார்கள்? இதுக்கும் கூட ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யம். நான் வெள்ளோடுதுறையைச் சேர்ந்தபடியால் எங்களுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் வல்வீர கோயில், நாகர் கோயில் இவைகளுக்கெல்லாம் செல்லுகின்ற வழக்கம் உள்ளவர்கள்.
ஆகவே நான் நினைத்தேன், எங்களுடைய அந்த இயேசு நிலையத்திலே ஒரு 6-7 குடும்பம் நாங்கள் ஒரு சின்ன குழுவாகத்தான் அதிகமான ஆராதனைகளிலே பங்கு பெற்றுவோம். ஆகவே நான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சை இவர்கள் எல்லோரோடும் கூட அந்த நாகர்கோவில் கடற்கரைக்கு போய் அந்த கடலிலே நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அன்றைய நாள் எங்களுக்கு ஒரு பிக்னிக்காக, ஒரு அவுட்டிங்காக, சந்தோஷமான ஒரு நாளாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய உள்ளத்திலே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நான் இப்படி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தேன். ஆனால் ஒரு சனி மாலை ஆராதனையிலே தேவன் தீர்க்கதரிசனத்துக்கூடாக பேசினார். உன்னுடைய வேளை வந்துவிட்டது, நீ அர்ப்பணி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளென்று தேவன் பேசினார். ஆராதனையெல்லாம் முடிந்து விட்டது. போதகர் தன்னுடைய பாட்டிலே தன்னுடைய வேலைகளை கவனித்து கொண்டு என்னை பார்த்து ஓகே வெங்கட் பாய் என்று சொல்லுகின்றார். அந்த வேளையிலே நான் அவரை பொபி அண்ணன் என்று தான் பேசுவேன். பொபி அண்ணன் என்று தான் பேசுவேன். பொபி அண்ணன், ஆண்டவர் பேசினாரே என்னை ஞானஸ்நானம் எடுக்க சொல்லி என்று. அந்த வேளையை தான் பேசினாருன்னே, நாளைக்கு நீங்கள் வாருங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். என்றால் சனி மாலை கூட்டத்திலே பேசுகின்றார். ஞாயிறு ஆராதனைக்கு நான் வழக்கமாக தொடர்ந்து ஒரு 2 மாதங்கள் அங்கே ஆராதனைக்கு போய்கொண்டு இருக்கின்றேன். ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு வாருங்கள் நாளைக்கு ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்று. அந்த வேளையிலே எங்கள் இந்த ஊரில் தெரியும் தானே, அந்த நேரம் இப்போ எப்படி என்று தெரியாது, நாங்கள் சரம். அப்போ நான் ஒரு சரத்தை, ஒரு துவாயை, ஒரு ஷர்ட்டை கொண்டு என்னுடைய ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாக ஷாம்பு இவைகளெல்லாம் கொண்டு போனேன். போனால் அன்றைய போன பிற்பாடு தான் தெரியும் எனக்கு, போதகனுடைய 3 பிள்ளைகளும் கூட என்னோடு கூட ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். நாங்கள் மொத்தம் 4 பேர் ஞானஸ்நானம் எடுக்கப் போகின்றோம் என்று அங்கு போனது பிற்பாடு தான் எனக்கு தெரியும். மிகுந்த சந்தோஷம். எங்களுடைய போதகனுடைய கிணறு உங்களுக்கு தெரியும், தோட்ட கிணறு, மிகுந்த தண்ணி நிறைய இருக்கும். அப்போ அந்த சைட்டில் 2 கயிறு கட்டி அந்த கிணத்துல இறங்கி, போதகர் ஒரு கயிற்றில், நான் ஒரு கயிற்றில், அவர் ஒரு கயிற்றில் பிடிச்சு கொண்டு, கால் கீழே முட்டாது, உவ்வளவுத்துக்கு தண்ணி, ஆழமான தண்ணீர். நான் வெள்ளெடுத்துறை ஆனபடியால் நீச்சல் தெரிந்தவன். போதகருடைய பிள்ளைகளும் கூட அவங்கள் இப்படி பல கிணறுகளில் குளித்து பழகியதனால் அவங்களுக்கும் கூட நீச்சல் தெரியும். ஆகவே அந்த கிணத்தில் இறங்கி ஜெபம் பண்ணி தண்டி இயேசுவின் நாமத்தினாலே, எனக்கு எந்த விதமான பேர் மாற்றங்களோ இதுவும் செய்யவில்லை. அவர் வெங்கடாசலம், உன்னை இயேசுவின் நாமத்தினாலே, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன் என்று தண்ணீரில் ஒரே அமர்த்து கீழே முழுமையாக அந்த தண்ணீருக்குள்ளே போய் மேலே வெளியிலே வந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக ஒரு எதிர்பாராத விதமான ஞானஸ்நானம், மிகுந்த சந்தோஷம். நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன், கர்த்தர் பேசித்தான் எனக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று. அன்றைய நாளிலே நான் திருவிருந்திலே அங்கு பங்கு பெற்றினேன். அடுத்த ஞாயிறு ஆராதனையிலும் பங்கு பெற்றினேன். ஞானஸ்நானம் எடுத்த ஞாயிறு ஒன்று, அடுத்த அதற்கு பிறகு என்னுடைய அம்மா தீர்மானம் பண்ணிவிட்டார் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று. ஆனால் எனக்கு சொல்லவில்லை. ஓகே, நான் கடை சொன்னேன் தானே, எங்கள் இந்த கடை எரிந்து விட்டது. அந்த கடைக்கு சும்மா சாமான்கள் ஏதாவது வேண்டி போட்டு ஏதாவது செய்வோம், வா யாழ்ப்பாணம் கடைக்கு சாமான் வேண்டும் என்றதை என்னுடைய அம்மா என்னை கூட்டிக் கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும், நான் காலையிலே செருப்பு கூட போடவில்லை. ஏனென்றால் சில சமயங்களிலே காலையிலே செருப்பு இல்லாமல் நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து போகின்ற பழக்கத்தை உடையவர்கள் அந்த நேரம். இப்பொழுது தேசம் எப்படி மாறி இருக்கின்றதோ எனக்கு தெரியாது. நான் காலையிலே செருப்பு கூட போடவில்லை. யாழ்ப்பாணத்துக்கு கடைக்கு சாமான் எடுப்பதற்காக நான் வந்தவனாக இருந்தேன். வருகின்ற பொழுது கொழும்புக்கு பஸ் போகின்றது. ஒரு உடுப்போ இதுவுமே இல்லை என்னிடத்துல, காலையிலே செருப்பும் கூட இல்லை. அம்மா பார்த்து விட்டு, பாபா கொழும்புக்கு பஸ் போகுது, பாபான்னு ஓடி போய் பஸ்ஸில் ஏறி இருந்து விட்டா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை. கடைக்கு சாமான இல்லை பிரச்சனையில் கொழும்புக்கு பஸ் போகுது, வா கொழும்புக்கு போனால் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடலாம் வான்னு சொல்லி ஏறி இருந்து விட்டார். நான் வவுனியாவிலே வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தேடி ஒரு செருப்பு வேண்டி என்னுடைய காலிலே போட்டுக்கொண்டு தான் கொழும்புக்கு வந்தேன். அதுவும் ஒரு நல்ல செருப்பில்லை. கொழும்புக்கு வருவதற்கு முன்பாகவே என்னுடைய காலை புண்ணாக்கி விட்டது. இப்படியாகத்தான் அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக பேசியது. நான் ஆண்டவர் பேசி நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளா விட்டால்
இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்னை தடம் புரள வைத்திருக்கக்கூடும். ஆகவே கர்த்தர் என்னை பேசி என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பின பிற்பாடு நான் இந்த தேசத்துக்கு வந்து வாழ்ந்த வாழ்க்கை அது வித்தியாசமானதாக ஆரம்பித்து விட்டது. நல்லது. முதல்ல இப்பொழுது உங்களுடைய அம்மா உங்களை கொழும்புக்கு கொண்டு வருகிறார். அதன் பின்பதாக எப்படி நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்தீர்கள்? அங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான கதை என்னென்றால், கொழும்பில் வந்தால் என்னுடைய மாமா அவர் ஒரு கடை வைத்திருந்தவர். அவர் கொஞ்சம் வசதியானவர்கள். கொழும்பிலே அவர்களுக்கு கடை இருந்தது. அந்த கடையிலே தான் நாங்கள் இருந்தோம். நிறைய பேர் அந்த நேரத்திலே வெளிநாட்டுக்கு வருவதற்காக நிறைய பேர் ஒரு பெரிய அந்த கீழே கடையளவுக்கு மேலே ஒரு மண்டபம். அந்த மண்டபத்திலே நாங்கள் ஒரு 20-30 பேர் தங்கி இருந்திருப்போம். அதிலே நானும் ஒருவனாக இருந்தேன். என்னுடைய அம்மா மாமி விட்டே நிற்கின்றார். நான் இங்கே அந்த ஏரியாவில் நின்றால் அந்த ஆஃபீஸுக்கு போய் அலுவல் பார்ப்பது இதன்றது இந்த வசதிக்காக நான் அந்த இடத்திலே நின்றேன். இரவு போல் போலீஸ் வந்து என்னை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். என்னோடு சேர்த்து அந்த இடத்துல 30 பேருக்கிட்ட இருந்தோம். என்னோடு சேர்த்து இன்னொரு 5 வாலிபர்கள் எல்லோரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். பிடித்து கொண்டு போய் நாங்கள் 2 நாள், ஒரு பகல் வந்து இரவு வந்து பிடித்தார்கள். அடுத்த நாள் முழு பகல், அடுத்த நாள் இரவு, மறுநாள் தான் என்னை வெளியிலே விட்டார்கள். இவ்விதமாக மிகுந்த நெருக்கடி, பயங்கள் இவைகளோடு தான் நான் வெளிநாட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நல்லது பாஸ்டர், தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை குறித்து நாங்கள் பேசுவோம். எப்படி நீங்கள் சீக்கிரமாக பிரான்ஸ் தேசத்தை நோக்கி வந்தீங்க? நான் ஜெர்மனுக்கு வந்து ஜெர்மனில் இருந்து தான் ஃப்ரான்ஸுக்கு வந்தேன். நான் அந்த நாட்களிலே எல்லாரும் மாதிரி கனடாவுக்கு போகணுமென்ற அந்த முயற்சி தோல்வி அடைந்த நிமித்தம் ஜெர்மனியில் தொடர்ந்து இருக்க முடியாது. நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து சேர்ந்தேன். ஃப்ரான்ஸுக்கு நான் 85ஆம் ஆண்டு வந்தாலும் அந்த வேளையிலே சபைகள் எதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேடித் திரிந்தேன். 2 ஜெகோவான் சாட்சிகளினுடைய சபைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. உணர்ந்து கொண்டவுடனே நான் போகாமல் விட்டுவிட்டேன். பிற்பாடு 1988ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு பாரிஸ் அப்போஸ்தலர் தமிழ் திருச்சபையின் ஆண்டு விழாவிலே, அவர்களுடைய 3வது ஆண்டு விழாவிலே முதல் தடவையாக நான் அந்த சபைக்கு வரக்கூடியதான கிருபையை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். அன்றிலிருந்து இன்று வரையும் நான் அப்போஸ்தலர் சபையிலேயே இருக்கின்றவனாக, ஊழியம் செய்கின்றவனாக ஆகக்கூடியதாக கர்த்தர் கிருபை செய்தார். நல்லது பாஸ்டர், நீங்கள் அப்போஸ்தலர் திருச்சபைக்கு முதல் முறையாக போகிறீங்க. அங்கே போகிற பொழுது யார் போதகராக இருந்தார்? எப்படி அந்த திருச்சபையோடு உங்களுக்கு உறவு ஏற்பட்டது? அந்த வேளையிலே அங்கே ஐரோப்பாவிலேயே முதல் தமிழ் ஊழியத்தை ஆரம்பித்த போதகர் என்றே சொல்ல வேண்டும். பாஸ்டர் கொலின்ஸ் அண்டு ஆண்டன் ஜோசப் கொலின்ஸ் என்று சொல்லுவார்கள். பாஸ்டர் கொலின்ஸ் அண்டும் அவருடைய மனைவியாருமாக அப்போஸ்தலர் திருச்சபையிலே தமிழ் பகுதிக்கு ஊழியம் செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த ஊழியத்திலேயே நான் வந்து இணையக்கூடியதாக இருந்தது. அந்த வேளையிலே சொற்ப தமிழ் ஜனங்கள் இருந்தது படியினால் கர்த்தருடைய கிருபையினாலே உடனடியாகவே கர்த்தர் ஊழியங்களுக்குள்ளாக ஈடுபடுத்தி ஊழியங்களை செய்யத்தக்கதான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்ததினாலே ஊழியத்திலும் ஈடுபடக்கூடியதான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நல்லது. இந்த ஊழியத்துக்குள்ளே நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து ஈடுபடுகிறதுக்கு முன்பதாக நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வருகிற பொழுது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? நான் ஃப்ரான்ஸுக்கு வருகிற பொழுது எனக்கு 22 வயது. நான் சபைக்கு வருகின்ற பொழுது 25 ஆரம்பமாகின்ற 24 வயதிலே நான் சபைக்கு மிகவும் ஒரு இளம் வயதிலே நீங்கள் வருகிறீர்கள். மிக துடிப்பான ஒரு வயதிலே. இப்பொழுது நீங்கள் வருகிற பொழுது இந்த பிரான்ஸ் காலத்தில் எப்படி உங்களுக்கு இங்கே இருந்த வாழ்க்கை முறை அல்லது இப்போ இங்கே இருந்த பாசைகள் இவை எல்லாம் உங்களுக்கு எப்படியாக இருந்தது? எவ்விதத்திலே உங்களுடைய அந்த இளம் பிராயத்தை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போனீர்கள்? மிகுந்த கடினம். உண்மையாக சொல்லப்போனால் இலங்கையிலே அந்த எங்களுடைய ஏஆமெயிலே பிரெஞ்சு மொழியும் இருக்கும், பார் அவியும் உண்டு. அதை பார்த்திருக்கிறேன். எனக்கு எந்த மொழி என்பது தெரியாது. ஃப்ரான்ஸுக்கு வருகின்ற பொழுது ஒற்று சொல்லு பிரெஞ்சு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே வேலை செய்கின்ற இடங்களிலே அவர்களோடு பேசி பழகி கற்றுக்கொண்ட மொழியை வைத்துக்கொண்டே இந்த பிரான்ஸ் நாட்டிலே நாங்கள் வாழுகிறோம். இப்பொழுதும் கூட யாராவது ஒருவரோடு நேரடியாக பேசுகின்ற பொழுது எங்களுடைய காரியங்களை
பேசி புரிய வைக்கவும் எங்களுடைய தேவைகளை செய்வித்து கொள்ளவும் ஏற்ற அளவுக்கு மொழி தெரியுமே ஒழிய சரளமாக பேசவோ அல்லாவிட்டால் எழுதவோ எனக்கு தெரியாது. நல்லது. உங்களுடைய இந்த கால வாழ்க்கையில் நீங்கள் இப்போ திருச்சபைகளை வருகிறீர்கள், திருச்சபையிலே அங்கே குறைவான மக்கள் மத்தியில் நீங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியாக இருக்கிற அந்த சூழ்நிலைமையிலே எப்படி ஆண்டவர் உங்களை அந்த திருச்சபையிலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஊழியத்திலே உங்களை உள்வாங்கி கொண்டார்? அந்த நான் வருகின்ற அந்த வேளையிலே என்னோடு கூட இன்னும் சில வாலிபர்கள் முன்பின் தெரியாது, யார் என்பது எங்களுக்கு தெரியாது, அவரவரே ஒவ்வொரு திக்காக இருந்து நாங்கள் ஒரு 5-6 வாலிபர்கள் ஒன்றாக அந்த நேரம் சபைக்குள்ளே வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்தது நிமித்தமாக எங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம், அன்பு. இதனால் நாங்கள் சுவிசேஷ ஊழியம், அதாவது அந்த நேரங்களிலே எல்லோருமே வெளிநாட்டுக்கு புதிதாக வந்து கொண்டிருக்கின்றவர்கள். 88, 89 ஆண்டு பகுதிகளிலே வெளிநாடுகளுக்கு புதிதாக வருகின்ற தமிழர்கள் அநேகர். ஆகவே அவர்களுக்கு இங்கு உறவுகள் என்று இல்லாதது நிமித்தமாக எங்களுடைய சுவிசேஷ பணி மிகவும் பிரயோசனம் கொடுத்தது. அந்த நேரத்திலே எங்களுடைய அந்த பணியின் நிமித்தமாக நிறைய மக்கள் சபையிலே சேர்க்கப்பட்டு, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 91, 92 ஆண்டளவிலே நாங்கள் ஆராய்த்த அந்த சின்ன மண்டபம் காணாமல் நாங்கள் YMCA என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற அந்த கிறிஸ்தவ ஸ்தாபனத்தின் மூலமாக ஒரு பெரிய மண்டபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த மண்டபத்துக்கு நாங்கள் மாறி செல்லுகின்ற அளவுக்கு சுவிசேஷ ஊழியமும் ஜனங்களுடைய பெருக்கமும் இருந்தது. ஓகே. படிப்படியாக இப்பொழுது திருச்சபைக்குள்ளே மக்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆங்காங்கே இருந்து கேம்பில் இருந்து மக்கள் எல்லாரும் வர தொடங்கினார்கள், சபை வளரத் தொடங்கினார். அப்பொழுது ஆண்டவர் உங்களை எவ்விதமாக படிப்படியாக ஊழியத்தில் உங்களை முன்னுக்கு கொண்டு போனார்? எவ்விதத்தில் நீங்கள் அந்த அழைப்பை பூரணமாக தெரிந்து கொண்டீர்கள்? சுருக்கமாக அந்த விளக்கமாக சொல்லப்போனால், போதகர் அங்கே ஊழியத்திலே பொறுப்பாக இருந்து செயற்பட்டாலும் அந்த நிர்வாகத்தையெல்லாம் போதகர் அம்மா தான் அதிகமாக கவனித்து கொண்டிருந்தவர். அது மாத்திரமல்ல, அவர் எனக்கு ஒரு அழைப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு ஊழியக்காரியாக இருந்தார். ஆகவே ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது என்னை அந்த இடத்திலே உடனடியாக அந்த ஊழியத்துக்கு நிறுத்துவார். அப்போது அதை முன்மொழிகின்ற பொழுது போதகரும் அதை தட்டாமல் அதை செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தார். இவ்விதமாக நான் சபைக்கு வந்த ஒரு சில ஆண்டுகளிலேயே சபையிலே மூப்பனாக, ஏனென்றால் ஜனங்கள் குறைவு, நான் இரட்சிக்கப்பட்டு ஒரு 4-5 ஆண்டுகள், அதிகம் வேதம் தெரியாவிட்டாலும் காலத்திலே கொஞ்சம் அதிகமானவன். இங்கே சபைக்கிலே அதிகம் இரட்சிக்கப்படாதவர்களே இருந்தார்கள். ஆகவே போதகருக்கு உதவியாக ஊழியர்கள் தேவை என்பதன் நிமித்தமாக நான் மூப்பனாக நியமிக்கப்பட்டேன். அதன் நிமித்தம் ஊழியம் பெருக துவங்கியது. நாங்கள் ஜெர்மன் தேசத்துக்கு ஊழியத்துக்கு உதவியாக சென்றோம். லண்டனிலே ஒரு சபையை நிறுவுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே இவ்விதமாக ஊழியம் பெருகியது நிமித்தமாக போதகர் குடும்பம் அந்தந்த இடங்களுக்கு செல்ல வேண்டிய அந்த நேரத்திலே இந்த பாரிஸில் இருக்கின்ற சபையை அதிகமாக பொருட்படுத்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தது நிமித்தமாக சபையிலே ஊழியத்திலே முக்கியமான பங்கை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தராக ஏற்படுத்தி கொடுத்தார். நல்லது. உங்களுடைய பரிசு ஊழியத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு முன்பதாக, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஜெர்மன், லண்டன் என்னும் பற்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய உங்களுடைய கிளை ஊழியங்கள், அல்லது போனால் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியங்கள் இடத்துக்கு நீங்களும் போதகருடன் சென்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக. ஏனென்றால் அந்த வேளையிலே வாகனம், அதாவது கார் எல்லாரிடமும் இல்லை. சபையிலே கார் வைத்திருந்த ஒருவன் என்றால் ஆண்டவருடைய கிருபையினாலே அது நான் தான் 91ஆம் ஆண்டு ஒரு காரை வேண்டக்கூடியதாக இருந்தது. ஆகவே அது ஊழியத்துக்கு, எனக்கு என்றல்ல, ஊழியத்துக்கென்று மிகவும் உதவியாக இருந்தது. நான் அவர்களோடு எல்லா இடமும் ஊழியத்துக்கு செல்லக்கூடியதாக கர்த்தர் கிருபை செய்தார். அவர்களுடைய ஊழியத்திலே அந்த தமிழிலே சொன்னால் தோளுக்கு தோள் கொடுத்து செய்வதற்கு ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். நல்லது. உங்களுடைய ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உங்களை வழிநடத்தி ஊழியத்தில் எங்களை உருவாக்கின அந்த கனமான அந்த போதகரை பற்றி, அவருடைய ஊழியங்களை பற்றி நீங்கள் சொல்வதானால் என்ன விதமான வார்த்தைகள் சொல்லுவீங்க? உண்மையாகவே தேவனால் ஒரு அழைப்பை பெற்று இந்த ஐரோப்பாவிலே ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு தேவ மனிதன்.
ஏனென்றால் அவர் போட்ட அந்த விதை தான் இன்று பாரிஸிலே ஆங்காங்கே முளைத்தெழும்பி இருக்கின்ற சபைகளாக இருக்கின்றது. அநேக ஊழியர்கள் இங்கே நாங்கள் பார்த்தால் எல்லோருமே அவரிடத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்களே அதிகமானவர்கள் போதகர்களாக இங்கே இருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் 20 போதகர்கள் அப்படி இருப்பார்கள். அவர் மூலமாக வார்த்தையை கேட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இங்கே பாரிஸிலே போதகர்களாக இருக்கின்றார்கள், வெளிநாடுகளிலும் இருக்கின்றார்கள். நல்லது. அந்த இவ்விதமான ஒரு ஊழியர்களை உருவாக்கின ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிற ஊழியத்தை செய்திருக்கிறார் அருமையான பாஸ்டர் கொலின்ஸ் அவர்கள். நிச்சயமாகவே அவரை நினைத்து நாங்கள் ஆண்டவருக்களை பெருமைப்படுகிறோம், ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நல்லது பாஸ்டர், அதனை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களோடு கூட ஊழியத்துக்கு போன நாட்களிலே சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கிறதா? பிரயாணங்களிலே சுவாரஸ்யமான விடயங்கள் நிறைய இருக்கின்றது. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் கார் ஓடுகின்ற பொழுது சாடையாக நித்திரை தூங்கினால் என்னை அறியாமல் காரை வேகமாக ஓட்ட துவங்குவேன். அப்படி காரை வேகமாக ஓட்டுகின்ற பொழுது நான் நித்திரையாகி விடுவேன். ஆனால் எல்லா இடமும் கர்த்தருடைய கிருபையே தான். அந்த ட்ராக் மாறாமல் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆனால் சில வேளைகளில் நான் நித்திரையிலே வாய் புசத்துவேன். அது எனக்கே தெரியும் நான் வாய் புசத்துகிறேன் என்று. இவ்விதமான ஆபத்து மிக்க அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருக்கின்றது. ஆனால் டிரைவிங் நேராக போய்கொண்டே இருக்கும். அப்படியாக இதிலே மனித பெருமை ஒன்றுமில்லை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை என்றே சொல்ல வேண்டும். அதற்காக நான் அவ்விதமாக நித்திரை கொண்டு வாகனம் ஓடியது நியாயம் என்று சொல்ல மாட்டேன். யாரையும் ஊக்கப்படுத்தவும் மாட்டேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரங்களிலே அவைகள் எங்களுக்கு தேவையாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்தோம். ஆகவே கிழமை நாட்களிலே வேலை, விடுமுறை நாட்களிலே ஊழியங்களுக்கென்று வெளியிடங்களுக்கு போக வேண்டும். வெள்ளிக்கிழமை வேலை முடித்துவிட்டு கிளம்புவோம். அங்கே ஞாயிறு வேலை முடித்துவிட்டு திரும்புவோம். திங்கட்கிழமை வேலைக்கு போக வேண்டும். ஆகவே அதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்ததினால் கர்த்தரும் கிருபையாக காத்து கொண்டார். நல்லது. உங்களுடைய இந்த ஊழிய பாதையிலே ஆண்டவர் அந்த பரிசு சபையில் நீங்கள் மிகவும் பொறுப்புகளோடு கூட இருந்தீர்கள். உங்களுடைய பரிசு சபை பொறுப்புகளை குறித்து பேசுகிறதுக்கு முன்பதாக திருமணமாகிவிட்டீர்களா? அந்த காலத்தில் நான் சபைக்கு வருகின்ற பொழுது நான் திருமணம் ஆகவில்லை. என்னுடைய மனைவியை நான் சபையிலே தான் முதலிலே சந்தித்தேன். சந்தித்த அந்த வேளையிலே நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் எங்களுக்கு இருக்கவில்லை. நான் 88ஆம் ஆண்டு சபைக்கு வந்தேன். 92ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டேன். ஆரம்ப காலங்களிலே அந்த திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்கவில்லை. ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தியவர் நாளடைவிலே அந்த விருப்பத்தை உண்டு பண்ணி பெரியவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் சம்மதித்து, சொல்லப்போனால் காதல் திருமணம் என்றும் அதோடு கூட பெரியவர்களுடைய அனுமதியோடு நடைபெற்ற ஒரு திருமணம் என்றும் சொல்லக்கூடியதான திருமணமாக எங்களுடைய திருமணம் அமைந்தது. நல்லது பாஸ்டர். அருமையாகவே ஆண்டவர் உங்களுக்கான ஒரு ஏற்ற மனைவியை, ஒரு துணைவியை இந்த திருச்சபையிலே வைத்திருந்திருக்கிறார். திருமணத்தை தொடர்ந்து நீங்கள் இந்த பரிசிலே பல ஊழியங்களை செய்திருக்கிறீர்கள். நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பு பரிசிலே நீங்கள் எந்த விதமான ஊழியங்களை செய்தீர்கள், இன்று வரைக்கும் எந்த விதமான ஊழியங்களை நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள், எதிர்காலத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தரிசனங்களை குறித்து நாங்கள் பல விடயங்களை பேசுவோம். நேர்களை இதுவரை அருமையான ரெவரண்ட் வெங்கட் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக இந்த தேசத்திலே கொண்டு வந்து இவருக்கான ஒரு திருச்சபையில் இணைத்து இவரை உருவாக்கி அவரை பயிற்றுவித்து இன்றைக்கு ஒரு நல்ல போதகராக கர்த்தர் இந்த இடத்துல நிலைநிறுத்தியிருக்கிறார். இவருடைய வருங்கால தரிசனங்களை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இப்பொழுது ரெவரண்ட் வெங்கட் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்த காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் இவரை இந்த பிரான்ஸ் தேசத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவர் கிருபையினாலே இவரை உருவாக்கி இப்பொழுது திருச்சபை போதகராக இந்த சிட்டியிலே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார்.
பார்ப்போம் எவ்விதமான ஊழியத்தை கத்தர் இந்த சிட்டியில் இவருக்கு வைத்தார் என்றும் இப்பொழுது இந்த ஊழியத்தை எவ்விதமாக இவர் நடத்தி கொண்டு போகிறார் என்பதை குறித்தும் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல் உங்களுடைய ஆவிக்குரிய தலைவன் அல்லது போனால் தகப்பன் அவர் மற்ற இடங்களில் ஊழியத்துக்கு போகிற பொழுது உங்களுக்குத்தான் அந்த பரிசில் இருக்கிற ஊழியத்தை பொறுப்படுத்தி செய்யும்படியாக அவர் கொடுத்திருந்தார். அன்று முதல் இன்று வரை எவ்விதமாக அந்த ஊழியம் உங்களுடைய கரத்திலே கத்தர் கையளித்தார், எப்படி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு வந்தார்? அந்த ஊழியத்திலே நான் அவர்கள் இருக்கின்ற பொழுதே அவர்களோடு மிகவும் ஒத்தாசையாக எல்லா பொறுப்புகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டேன். நான் சொன்னது போல் போதகர் அம்மா அவள் என்னுடைய அழைப்பை அறிந்து கொண்டதினாலே தான் ஊழியத்திலே இருக்கின்ற பொழுதே அதிகமான காரியங்களை என்னுடைய கையிலே பொறுப்பாக ஒப்படைத்திருந்தார். ஆனால் அவளுக்கு பிரசங்க டேர்ன் இன்ன நாள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லா காரியங்களையுமே நானே பொறுப்பாக செய்கின்ற அளவுக்கு கத்தர் வழி நடத்தினார். அவர்களோடு அப்படியாக இணைந்து ஊழியத்திலே ஊழியங்களை செய்ய கத்தர் கிருபை பாராட்டினார். ஆகவே இவ்விதமாக சபையின் பொறுப்புகளை எடுத்து செய்து கொண்டு இருப்பதனால் சபையில் எல்லா காரியங்களிலும் எனக்கு அனுபவம் மாத்திரமல்ல, எல்லா காரியங்களை குறித்த அறிவும் இருந்தது. ஆகவே அது காலப்போக்கிலே இப்பொழுது நான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு மிகவும் இலகுவாக எனக்கு உதவியாக இருக்கின்றது. நல்லது. உங்களை மூப்பராக அந்த திருச்சபைக்கு வைத்த பின்னராக உங்களுக்கு எவ்விதத்திலே அந்த ஊழியம் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், இந்த அழைப்பை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்தி கொண்டு எப்படி நீங்கள் போதகரானீர்கள்? அது எப்படி என்றால், எங்களுடைய போதகரமா அவர்கள் வயது சென்றவர்களாக அவர்கள் போதகர் ஏற்கனவே அவர் அதிகாரப்பூர்வமாக இந்த பிரான்ஸில் ஒரு போதகராக இருந்தாலும் அவர் பதிந்து போதகராக சம்பளம் பெற்று ஊழியம் செய்கின்றவராக இருந்தார். ஆகவே அவருடைய வயது இல்லை, 65 வயது வந்தவுடனே அவர் பென்ஷனுக்கு போக வேண்டும். அவ்விதமாக அவர் பென்ஷனுக்கு போன பிற்பாடு போதகரமாக சில காலங்கள் அந்த ஊழியத்திலே பொறுப்படுத்தி செய்து கொண்டு வந்தால் அவருக்கு உதவியாக நான் இருந்தேன். அவவும் ஒரு காலகட்டத்திலே அவர்களாலும் மேலாமல் போகின்ற அந்த நேரத்திலே இந்த உண்மையை சொன்னால் அப்போஸ்தலர் சபையோடும் கூட அவர்களுக்கு சில காரியங்கள் ஒத்து வர முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டது. அதனால் அப்படியே அவர்கள் இந்த அப்போஸ்தலர் சபையிலே சில விசுவாசிகளை விட்டு அவர்கள் வெளியிலே போக வேண்டிய ஒரு சூழ்நிலையினாலே அப்படியே போய்விட்டார்கள். ஆகவே நான் ஏற்கனவே அவர்களோடு அப்போஸ்தலர் சபையிலே இருக்கின்ற பொழுதே ஊழியத்திலே இருந்ததினாலும் அநேகம் விசுவாசிகள் என்னை நன்கு ஊழியக்காரனாக அறிந்திருந்ததினாலும் அப்போஸ்தலர் சபையார் அப்படியே அந்த தமிழ் ஊழியத்துக்கு பொறுப்பாக என்னையை வைத்து இந்த ஊழியத்தை இப்பொழுது தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆமாம், இப்பொழுது என்று சொல்லுகிற இந்த காலகட்டத்துக்கு முன்பதாகவே உங்களை போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டாயிட்டா அல்லது போனால் நீங்கள் அதற்கு பின்பதாகத்தான் போதகராக அபிஷேகம்? என்னை ஊழியனாக, அதாவது அவர்களுக்கு உதவியாக ஊழியனாக பல தடவைகள் பல சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் என்னை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து இறுதியாக அவர்களுடைய உதவி ஊழியத்துக்கான அபிஷேகம் கூட எனக்கு கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெளியிலே போகின்ற பொழுது எந்த விதமான அபிஷேகங்களோ இல்லாவிட்டால் என்னை போதகர் என்று அறிவித்து விட்டோ செல்லவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் சபை என்னை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்னை கண்காணித்து என்னை அவர்கள் போதகராக அங்கீகரித்து இப்பொழுது நான் சொல்லப்போனால் பிரான்சிலே உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போதகனாக இருக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபை செய்து என்னை இந்த ஊழியத்திலே வைத்து வழி நடத்தி கொண்டு வருகின்றேன். நல்லது. உங்களுடைய கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஐரோப்பா தேசத்துக்கு வந்த காலத்தில் இருந்த ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்று இங்கே வந்த காலத்திலிருந்து பல விதங்களில் நீங்கள் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அப்படியான நீங்கள் ஊழியங்களில் ஈடுபட்ட காலங்கள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எவ்வளவு காலமாக இருக்கும்? நான் அதான் சொன்னேன், சபைக்கு 88ஆம் ஆண்டு சபைக்கு வந்தேன். 89 நடுப்பகுதிக்கு பின்னராக நான் சபையிலே மூப்பனாக
அபிஷேகம் பண்ணப்பட்டு மூப்பனாக ஆக்கப்பட்டனர். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு கிட்டதாக நீங்கள் இந்த ஊழியத்திலே இருக்கிறேன். 34 ஆண்டுகளாக பாரிஸிலே ஊழியத்திலே இருக்கின்றேன். பாரிஸில் அநேக போதகர்களோடு அவர்கள் இப்பொழுது போதகர்களாக இருக்கின்றார்கள். அந்த வேளையிலே அவர்கள் விசுவாசிகளாக இருக்கின்ற சமயங்களிலே அவர்களோடு கூட ஊழியங்களிலே ஈடுபடக்கூடியதாக கர்த்தர் கிருபை செய்திருந்தார். நல்லது. உங்களை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து பல நபர்களோடு பழக வைத்து பல காரியங்களை கற்றுக் கொடுத்து பல விதத்திலே ஆண்டவர் உங்களை உருவாக்கித்தான் இப்பொழுது இந்த திருச்சபை உங்களுடைய கையிலே ஆண்டவர் ஒப்படைத்திருக்கின்றார். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் இந்த திருச்சபையில் எந்த விதமான ஊழியங்களை செய்கிறீர்கள்? இப்பொழுது நான் திருச்சபையிலே சபைக்கு தலைமை போதகராக இருந்து சபையை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய விருப்பம் எல்லாம் அங்கே கர்த்தருக்குள்ளாக சரியான சத்தியத்திலே சபை ஜனங்களை வழிநடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு பரலோகத்துக்கென்று எங்களை தெரிவு செய்த அந்த சத்தியத்திலே ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்கின்ற முழு நிச்சயத்தோடு நான் அவர்களை வழிநடத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு இடத்திலே மோசே சொல்லுகின்றார், இவர்கள் எல்லோருமே தீர்க்கதரிசனம் சொன்னால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று. அதுபோல் சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் அங்கே வல்லமையான ஊழியர்களாக போதகர்களாக ஆக வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சியோடு நான் காரியங்களை செய்கிறேன். வாலிபர்களும் அதற்கு உறுதுணையாக தோளோடு தோள் நின்று எனக்கு ஊழியத்திலே ஒத்தாசையாக இருக்கின்றார்கள். அவர்களை ஊழியத்திலே பயிற்சிப்பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். நல்லது பாஸ்டர், தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஊழிய பாதையிலே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினர் எவ்விதத்திலே, உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எப்படி ஊழியத்தில் இருக்கிறார்கள்? என்னுடைய மனைவி மிகவும் ஒத்தாசை. அதாவது நான் இந்த அளவுக்கு ஊழியத்திலே நிலை நிற்பதற்கே என்னுடைய மனைவி தான் காரணம். ஏனென்றால் என்னுடைய போதகர் முன்பே சொல்லுவார், நான் அந்த ரப்பர் பலூன் மாதிரி கீழே விழுவேன், விழுந்த வேகத்திலே மேலே வருவேன். இவ்விதமாக போதகர் என்னை குறிப்பிடுவார். அப்படியாக அந்த கீழே விழுகிற வேளையிலெல்லாம் மேலே வருவதற்கு உந்துகோலாக இருந்தது. தேவன் ஏற்படுத்திய அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக என்னுடைய மனைவிதான். அந்த ஏற்ற துணை என்று வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஏற்றவளாக அவள் இருக்கின்றார். ஓகே, நல்லது. உங்களுடைய பிள்ளைகள் விதத்தில் ஊழியத்தில் இருக்கிறார்கள்? பிள்ளைகள் ஊழியத்திலே மிகவும், என்னுடைய மகள் மிகுந்த ஒத்தாசை, நல்ல வேத அறிவோடு வேதத்தை கற்பித்து கொடுக்கிற ஒரு வேதாகம ஆசிரியையாக என்னுடைய மகள் இருக்கின்றாள். என்னுடைய கடைசி மகன் மொழிபெயர்ப்புகள், தமிழை பிரெஞ்சிலே மொழிபெயர்ப்பது, பிரெஞ்சை தமிழிலே மொழிபெயர்ப்பது, இவ்விதமாக அவர் அந்த மொழிபெயர்ப்பு ஊழியங்களிலும் சபையிலே ஆராதனை வழிநடத்தல் ஊழியங்களிலும் கூட இருக்கின்றார். என்னுடைய மகன், 3வது மகன், அவர் சில காரியங்களை மாத்திரம் நான் செய்வேன் என்று, அதாவது சபையை கண்காணிப்பேன் என்று மனிதர்களே அல்ல, ஒழுக்க கிரமம் துப்புரவாக இருக்கின்றதா என்று கிளீனிங் வேலையை அப்படியாக அது மாத்திரம் எனக்கு போதும் என்று அதிலே சந்தோஷமாக செய்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த அளவிலே அவரை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படியாக பிள்ளைகள் ஊழியத்திலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அல்லது பாஸ்டர், உங்களுடைய குடும்பம் ஊழியத்தில் ஈடுபடுகிற அதே நேரத்தில் உங்களுடைய தரிசனத்திலே உங்களுடைய இலங்கையை குறித்த உங்களுடைய பாரம் என்ன? எப்படி நீங்கள் இலங்கைக்காக என்ன செய்கிறீர்கள்? இலங்கை என்னுடைய தாய் நாடு என்பதன் நிமித்தமாக நான் கண்டிப்பாக இலங்கையை குறித்த ஒரு திட்டம், ஏதாவது ஒரு செயலிலே ஈடுபட வேண்டிய அவசியம் உள்ளவனாக நான் இருக்கிறேன். ஆனால் மனம் விட்டு உண்மையை சொன்னால் இன்று வரையிலே நான் இலங்கை ஊழியத்துக்கென்று எதையுமே செய்தவனாக இல்லை. அதற்காக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாதையோ வழியோ இதுவரைக்கும் எனக்கு நான் கண்டுபிடிக்கவும் இல்லை. அதற்காக இலங்கையை குறித்து அக்கறை இல்லாதவன் என்றோ ஏனோ தானோ என்கின்ற மனநிலையில் உள்ளவன் என்றோ இல்லை. கர்த்தர் வழி நடத்துகின்ற பொழுது நிச்சயமாக இலங்கைக்காகவும் இலங்கைக்கு செய்ய வேண்டிய காரியங்களுக்காகவும் நான் செயல்பட ஆயத்தமுள்ளவனாகவே இருக்கிறேன். அல்லது இப்பொழுது நீங்கள் வேலை செய்து கொண்டு தான் ஊழியம் செய்கிறீர்களா, அல்லது போனால் வேலை செய்கிறீர்களானால் எவ்விதத்தில் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள்? நான் வேலை செய்து கொண்டே, அதுவும் அதிக நேரம் வேலை செய்து கொண்டு, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரங்கள் வேலை செய்து கொண்டே ஊழியத்திலே ஈடுபட்டவனாக இருந்தேன். ஆனால் இந்த கோவிட் காலங்களிலே நான் மிகவும் பாதிக்கப்பட்டவனாக சொல்லுவார்கள். அந்த வெண்டிலேஷன் என்று அது வரைக்கும் அந்த கோவிட்டிலே சென்று வந்ததற்கு பிறகு
என்னுடைய சரீரம் மிகவும் பாதிப்படைந்ததுனாலே வைத்தியர் என்னை வேலை செய்ய முடியாதென்று நிறுத்திவிட்டார். கர்த்தருடைய கிருபையாக கூட இருக்கலாம். ஏனென்றால் முழு நேரமாக அவருடைய ஊழியத்திலே நான் இப்பொழுது ஈடுபடக்கூடியதாக எந்த விதமான ஒரு வேலையும் இல்லாமல் அதேவேளை அந்த அரசாங்க உதவியான ஒரு சொற்ப பணத்தோடு என்னுடைய குடும்ப காரியங்களை கவனிக்கக்கூடியதாகவும் ஊழியத்தில் ஈடுபடக்கூடியதாகவும் ஒரு வழி எனக்கு உண்டாகி இருக்கின்றது. நல்லது பாஸ்டர், ரொம்ப அருமையான காரியத்தை நீங்கள் சொன்னீர்கள். அப்படியானால் கடைசியாக அவங்களிடத்தில் கேட்கணும், இந்த எதிர்காலத்தில் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கு என்ன விதமான திட்டம் வைத்திருக்கிறீங்க? என்னுடைய ஊழியத்தை நான் எதிர்காலத்திலே செய்வதற்கான திட்டம் என்று சொன்னால் வாலிபர்களை தேவனுக்கென்று எடுத்து நிறுத்த வேண்டும். இதற்காக இந்த நாட்டிலே வாலிப பிள்ளைகள் இப்பொழுது நாங்கள் பேசுகின்ற இந்த தமிழிலே அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலே அறவாசி தான் புரிகின்றதாக அவர்களுடைய தமிழ் இருக்கின்றது. ஆகவே நான் எங்களுடைய அப்போஸ்தலர் சபையினாலே அங்கே பிரெஞ்சு வேதாகம கல்லூரிகள் நடத்தப்படுகின்றது. அவைகளுக்கு ஊக்குவித்து அவர்களை நான் அனுப்புகிறேன். நான் அவர்களோடு கூட செமினார்கள் என்னும் அவுட்டிங் அவைகளோடு சேர்ந்து இவ்விதமாக வாலிபர்களை வேதத்திலே தேறினவர்களாக ஆக்கும்படியான ஊழியத்துக்கான வாஞ்சியை கர்த்தர் தந்திருப்பதனால் நான் அதிலே மிகவும் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். நீங்கள் வந்து பார்த்தால் உங்களுக்கு கூட மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அத்தோடு கூட சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்திலே தேறினவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அதிலே ஜாக்கிரதை உள்ளவனாக இவைகள்லாம் என்னுடைய தரிசனம். ஏனென்றால் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும். தேவனையும் தேவனுடைய மகிமையை வல்லமையை மறுதலிக்கின்ற ஜனங்களாக நாங்கள் அநேகர் ஆகுகின்ற காலங்கள் வரும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இதிலே மிகுந்த ஜாக்கிரதையோடு சத்தியத்துக்குள்ளே ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்பதிலே நான் தெளிவுள்ளவனாக இருக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப அருமையான காரியத்தை குறிப்பிட்டீர்கள். இறுதியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், எங்களுடைய ஊழியர்கள், விசுவாசிகள், போதர்கள் என நம்முடைய நேயர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்தும் உங்களுடைய ஊழிய பாதையிலிருந்தும் இவர்களை நீங்கள் உற்சாகமூட்டும்படி எந்த விதமான வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறீங்க? நேயர்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுகின்றது, எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளும் அங்கே கிருபை நிறைந்ததாக இருக்கின்றது. நாங்கள் அதிலே ஒரு நிமிடத்தை வீணாக்கினாலும் அங்கே அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வேதம் சொல்லுகிறபடி, தேவன் சொல்லி இருக்கின்றபடி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான் என்கின்ற அந்த வார்த்தைக்கு நாங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்கின்றவர்களாக ஆக வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் இயேசு கூட சொல்லி இருக்கின்றார், அங்கே அறுபடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். ஆகவே நாங்கள் சபையிலே ஜனங்களை சேர்ப்பது மாத்திரமல்ல, அங்கே தேவனுக்கென்று இயேசுவுக்கென்று வேலை செய்கின்ற ஒரு ஜனக்கூட்டமாக நாங்கள் எழும்ப வேண்டும். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துகின்றது, உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவுக்காக வாழுங்கள், அவருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலும் பரலோகத்திலும் ஸ்தாபிக்கும்படியான உத்தம ஊழியர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையும் விருப்பமாக இருக்கின்றது. நல்லது பாஸ்டர், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய அனுபவ சாட்சி, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்தி வந்த விதம் எங்களுக்கும் இதை பார்க்கிற நேயர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. கர்த்தர் இந்த பட்டணத்திலே, இந்த சிட்டியிலே உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார். நன்றி நன்றி. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நேர்களை இதுவரை அருமையான ரெவரண்ட் வெங்கட் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் 34 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரான்ஸ் தேசத்திலே ஊழியங்களை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். பல போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் இவரை தூக்கி நிறுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். உங்களை வாழ்க்கையை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம், நோக்கம் இருக்கிறது. உங்களை அர்ப்பணியுங்கள், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழுங்கள். தேவன் தன்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய போதவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட உங்களிடத்தில் வர காத்திருக்கின்றேன். இன்றைய நாளும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அருமையான ரெவரண்ட் வெங்கட்டோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். God bless you. Goodbye.